ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, மேரேஜ் ஆகி செப்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் 2 பைல் வச்சுருக்கேன். 2 பைல் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த க்ரீன் கலர் டெக், செகண்ட் பைல் வந்து இந்த க்ரீன் கலர் டெக். ஓகேவா? உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்ணை மூடி நல்லா ப்ரீத்தின் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனை வந்து நினச்சிக்கோங்க. அவங்க ஃபேஸையோ இல்லை அவங்க நேமையோ நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு இந்த 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணுவாங்க. பைல் 1, பைல் 2. ஓகே, ஓகே, பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். ஓகே, அண்ட் வந்து யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது. மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். பெய்ட் கன்சல்டேஷன் தான். ஓகேவா? ஸோ ஓகே, பைல் 1க்கான ரீடிங்கை பார்த்துடலாம். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஷஃபில் பண்ணுறத வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஓகே, ஓகே, பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். சம்திங் வந்து ஒரு லோன்லியான ஒரு ஃபீலிங்கில் இருந்த மாதிரி தான் தெரியுது உங்கள் பர்சன். அண்டு போத் சைடு நீங்களும் லோன்லியாக இருக்கலாம், உங்கள் பர்சனும் வந்து லோன்லியாக இருக்கலாம். மேபி நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் கண்டுக்காமல் இருந்த மாதிரி தெரியுது. உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கிளாஷ் வந்திருக்கலாம், ஒரு சண்டை வந்திருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை வந்து ஏதாவது ஒரு சேசர் எனர்ஜி இருந்திருக்கலாம், ரன்னர் சேசர் எனர்ஜி இருந்திருக்கலாம். ஸோ ஒரு சைடில் இருந்து இனிமேல் நான் என்னால் சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களோட காண்டாக்ட் வந்து கான்வர்சேஷன் வந்து குவைட் பண்ண மாதிரி தெரியுது. அதாவது பேசாமல் இருந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தெரியுது. ஸோ போத் சைடு எப்படின்னா ஒரு லோன்லியான எனர்ஜி தான் தெரியுது. ஒருத்தர் வந்து கேர் பண்ணிக்காத ஒரு மனநிலையில் தான் இருந்த மாதிரி தெரியுது. நீங்கள் அவங்கள கேர் பண்ணிக்கல, அவங்க உங்களை கேர் பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ ஒரு லோன்லியான ஒரு எனர்ஜி தெரியுது அண்ட் ஒரு மிஸ்ஸிங்கான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. சம்டைம்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு கோவம் வரலாம். எப்படி நீங்கள் வந்து என்னை கண்டுக்காமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி கூட நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த லோன்லியான ஒரு ஃபீலிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு விஷயத்துக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுகிறது, இல்லை வந்து ஃபேமிலி கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுகிறது, வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் அவங்க இருக்கலாம். ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் இருக்குது. உங்களை வந்து மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. உங்களோட நீங்கள் இல்லாத ஒரு தருணம் வந்து அவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் நான் பார்க்குறேன். பட் அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து அதர் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது வேலையாக இருக்கலாம், இல்லை பேரண்ட் அவங்க ஃபேமிலி சைடு வந்து க்ளோஸாக இருக்கிறது, இல்லை வந்து அதர் சைடு எல்லாருக்கூடையும் வந்து ஜாலியாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து அவங்க எல்லாமே எதிர்பார்க்குறாங்க அப்படி தான் சொல்ல முடியும். என்ன தான் வந்து உங்களை வந்து பிரிஞ்சு அவங்க இருந்தாலும், அவங்கள பிரிஞ்சு நீங்கள் இருந்தாலும், அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. எல்லாமே அன்பு, ஒரு
அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் நீங்கள் திரும்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. உங்கள் அன்பு வேணும், மேபி அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் லெவலில் ஏதாவது ஸ்டேபிள் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு ஃபினான்ஷியலில் வந்து உங்களோட கரியரில் வந்து ஒரு க்ரோத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்போ தானே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்க முடியும். இது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது, ஓகேவா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து 2 பேருமே வந்து ஏர்ன் பண்ணும்போது தான் அது கரெக்டான ஒரு பேலன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஓகேவா? உங்ககிட்ட வந்து அன்பும் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்தையும் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் எதிர்பார்க்குறாங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்டருந்து. உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, நீங்கள் மறுபடியும் திரும்பி வரணும், அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்திங் ஏதோ பண்ணுறாங்க, ஓகேவா? ஒரு மேனிப்புலேஷன் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகே, பட் உங்களை மிஸ் பண்ணுற எனர்ஜியும் எனக்கு தெரியுது. ஸோ 2 பேருமே இப்போ வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, ஒருத்தர் பேசிக்காமல் தான் இருக்கிறீங்க. ரன்னர் சேசர் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து உங்கள் 2 பேருக்கு சுற்றி வந்து எப்படி இருக்குன்னா, நீ வந்து அன்பை கொடு, நான் இவ்வளோ நாள் கொடுத்துட்டேன்ல, இனி நீ எனக்கு அன்பு கொடு, ஒரு ஈக்குவாலிட்டி எனக்கு வேணும், ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். எப்போவுமே வந்து என்னை நீ வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிற, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், நான் கொடுத்த அந்த ஈக்குவலான ஒரு அன்பு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்கள் போத் சைடும் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் என்னென்னா அவங்க அது ரியலைஸ் பண்ணதும் செய்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அன்பை கொடுத்துருப்பீங்க, உங்கள் பர்சன் சைட்லேருந்து அந்த அன்பு ரிட்டன் கிடச்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பர்சன் இருக்காங்களே, உங்கள் பர்சன் அதை வந்து ரியலைஸ் பண்ண தான் செய்கிறாங்க. சம்திங் வந்து நம்ம கரெக்டாக இல்லையோ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருந்தாலும் இருக்குது. ஓகே, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அது கரியராக இருக்கலாம், சம்திங் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அன்பை, ஈக்குவாலிட்டியை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ என்ன தான் மிஸ்ஸிங் எனர்ஜி இருந்தாலும் அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தான் செய்கிறாங்க. நீங்கள் வேணும், மறுபடியும் வந்து ப்ராப்பராக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. சம்திங் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து ப்ராப்பராக பேசாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்தோ இல்லை அவங்க ஃபேமிலி சைட்லேருந்தோ ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சில கேசஸில் வந்து ஸ்பெல் ஒர்க் வந்து கூட பண்ணியிருக்கலாம். ஸ்பெல் ஒர்க் பண்ணி நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, ஓகே? பட் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே 2 ஸ்பெல் ஒர்க் அந்த மாதிரியான விஷயம் வந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? மேக்ஸிமம் உங்கள் பர்சன் சைட்லேருந்து அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் சைடில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இந்த 2 ரிலேஷன்ஷிப்பும் சேர்றதுக்கு தடையாக இருக்கிறது மேக்ஸிமம் வந்து உங்கள் பர்சன் சைடில் உள்ள ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, அது அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு நபராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேரண்ட் இல்லை வந்து ஒரு எக்ஸ் இல்லைனா அவங்க வேலை பார்க்குற இடம், அதனால கூட அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா. மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியும் இதில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஓகே? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அண்ட் உங்கள் சைடில் அந்தளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, அவங்க சைடில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரியுது. உங்கள் சைடில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஓகேவா? பட் ஓகே, ஸோ அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்களை ஃபீல் பண்ணுறாங்க, பட் வந்து இறங்கி வரமாட்டேங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து திரும்பி வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது, ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ண மாதிரி தெரியுது. இல்லை நிறைய க்ரோத் போட்டிருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு சக்ஸஸும் ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயம் மாதிரி தெரியுது, ஓகேவா? பட் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணால் சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்ற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் இவ்வளோ தான் தெரியும். உங்களுக்கு வந்து இன்னும் டீப்பாக தெரியணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகே? சரி, ஓகே. உங்கள் பர்சனோட சில மெசேஜஸையும் பார்த்துடலாம், ஓகே? ஓகே, ஒரு 3 மெசேஜ் பார்க்கலாம், உங்கள் பர்சன் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. 3 மெசேஜ் விழுந்துருச்சு, ஓகே? 3 மெசேஜை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதர் ஆப்ஷன்ஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அவங்க லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது,
அவங்க லைஃப்லேயே வந்து ஒரு ட்ராஜடியான ஒரு நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ உங்ககிட்டயும் அவங்க ஒரு லோன்லியே தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பில் வேற ஒரு பர்சன் இருந்தாலுமே வந்து அதுலேயும் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, மை லைஃப் இஸ் எ மெஸ் ரைட் நவ். அதாவது அவங்க லைஃப்பில் வந்து இப்போ எதுவுமே சரியில்லை, எல்லாமே வந்து தப்பாக போன மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. எதுவுமே கரெக்டாக போகலை, நான் என்ன பண்ணாலும் தப்பாகவே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நான் இப்போ ஒன்று அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. செக்ஸுவல் டிஷர்ஸ், ட்ரக்ஸ். ஓகே, சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு செக்ஸுவல் அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. இந்த கார்டு வேண்டாம், நாங்கள் ஒதுக்கி வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சிடுறேன். உங்கள் மேலே ஏதோ ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. பட் உங்கள் பர்சனுக்கு சில அடிக்ஷன் இருக்கலாம். அது மணி அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன், ஆல்கஹால், ட்ரக்ஸ், சம்திங் ஒரு அடிக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதனால தான் உங்ககிட்ட வராமல் கூட இருந்திருக்கலாம். இல்லை வந்து மணி வைஸ் வந்து அவங்க மணி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அது கூட அடிக்ஷன் தானே, மணி கூட ஒரு அடிக்ஷன். ஸோ அதனால கூட உங்ககிட்ட வராமல் இருக்கலாம். ஓகே ஓகே. லைஃப் வித்தவுட் யூ இஸ் ஹோப்லெஸ், டார்க் அண்ட் டிப்ரெஷன், ஐ மிஸ் யுவர் லைட். ஓகே, ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, நீங்கள் 2 பேருமே இப்போ வந்து நோ காண்டாக்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கார்டே இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஏதோ செப்பரேஷன் இல்லைனா வந்து ஒரு நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இல்லாத வாழ்க்கை வந்து எனக்கு எப்படின்னா ஒரு நம்பிக்கையற்றதாக இருக்குது, ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்குது, அண்ட் ரொம்பவே வந்து டார்க்காக இருந்த மாதிரி தெரியுது, இருளடைஞ்சிருந்த மாதிரி தெரியுது, ஒரு ஒளிவட்டமே இல்லை, ஒரு இருளில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து நான் உன்னோட லைட்டை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மேபி உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் உங்கள் பர்சன் வந்து கரண்ட் ஃபீலிங். ஓகே, என்ன தான் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சம்திங் வந்து அவங்க மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் அவங்க லைஃப்பில் ஏதோ சரியில்லை, எதுவுமே சரியாக போகலை, அதனால தான் வந்து இன்னும் உங்ககிட்ட வந்து வராமல் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது அவங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி, பைல் 1. ஓகே, பைல் 2க்கு போயிடலாம். பைல் 2 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஷஃபிள் பண்ணுறதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஷஃபிள் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்? ஓகே, ஆல்ரெடி யாரோ வந்து ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கான ஒரு விஷயம் பண்ண மாதிரி இருக்குது. சம்திங் எண்டிங், ஹார்ட் பிரேக்கான ஒரு எண்டிங் நடந்திருக்கலாம், இல்லை வந்து உங்களை பிரிஞ்சிருக்கிறது ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம். சம்திங். ஓகே, எனர்ஜி ஃபீல் ஆகுது. ஓகே, ஓகே. ஓகே, உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேக்ஸிமம் வந்து மேரிடான பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் பர்சன் மேரிடான பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மேரிடான பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை போத் மேரிட் செப்பரேஷனில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லை, நாங்கள் லவ்வர் தான் அப்படின்னா ஓகே, அவங்களும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? அவங்க பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, நீங்கள் அவங்கள காயப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கதா நினைக்கிறாங்க. மேபி அது உங்ககிட்ட வெளிக்காட்டாமல் இருந்திருக்கலாம். பட் உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்காக அவங்க ஏதோ பண்ணியிருந்திருக்காங்க, கிவ் அப் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. நிறைய காயங்கள் உங்களால் பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் கிவ் அப் பண்ணாமல் தான் இன்னும் இருக்கிறாங்க. ஒரு பவுண்ட்ரி போடுறாங்க. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னும் போன மாதிரி எனக்கு தெரியல, பட் உங்களால் அவங்க காயங்கள் பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரியுது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பவுண்ட்ரி போடுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ள கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபைட் போயிருந்துருக்கலாம்.
ஸோ ஒரு பவுண்ட்ரி போடுறாங்க, இதுக்கு மேலே இந்த சண்டை எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, பொறுமையாக இருக்கணும், ஃபீலிங்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓவராக வந்து ஹை லெவல் ஆஃப் அந்த அன்பையும் கொடுக்கக்கூடாது, ஓவராக வந்து அந்த கோபத்தையும் காணிக்கக்கூடாது. ஸோ ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓவராக வந்து டீப்பாகவும் போகக்கூடாது, ஓவராக ஒரு கோவமும் படக்கூடாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அகெயின் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க கிவ் அப் பண்ணல. பட் இந்த ரிலேஷன்ஷிப்னால ஏதோ சம்திங் அவங்க காயப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க பொறுமையாக தான் இப்போ ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னா, நீங்கள் உங்கள் மனசில் வந்து நிறைய 1000 குழப்பங்கள் போயிட்டுருக்கு. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்திருக்கலாம். ஓகே ஓகே, 1 செகண்ட் வெயிட். ஸோ உங்கள் சைடில் நிறைய அவங்க எதிர்ப்பு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்திருக்கு. உங்களால் ஏதோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவங்களுக்கு இருக்குது. தேவையில்லாமல் வந்து நீங்கள் குழம்பிக்கிறீங்களோ, தேவையில்லாமல் வந்து உங்களோட எமோஷனலாக ரொம்ப வந்து அக்ரிசிவாக பிஹேவ் பண்ணுறீங்களோ, ரொம்ப கோவப்படுறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. எதையாவது ஒரு விஷயத்த நினச்சி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் 2 பேரும் ஒரு நோ காண்டாக்டில் இருக்கலாம், இல்லை வந்து லெஸ் காண்டாக்டில் இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். என்ன நடக்குன்னு தெரியாமல் வந்து நீங்களே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓவராக வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது, ஓவராக வந்து எமோஷ்னல் ஆகி ஃபைட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்துன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் உங்கள் சைடில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால், இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க கிவ் அப் பண்ணாமல் இருப்பாங்க, நீங்களும் கிவ் அப் பண்ணாமல் இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் சைடில் நிறைய எதிர்ப்பு இருக்கலாம், அவங்க சைட்லேயும் வந்து எதிர்ப்பு இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து போராடுறேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. பட் அவங்க போராடுறாங்க, ஆனால் அவங்க ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்களும் அந்த எஃபெக்ட் போடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து சீக்ரெட்டாகவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட்டாக இருக்கக்கூடாது, உங்கள் மனசில் உள்ள விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? மேபி இது சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் இது வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த எனர்ஜி ஆல்ரெடி இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி சீக்ரெட்டாகவே போயிட்டுருக்கு, இதை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்திருக்கும். பட் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே அவங்க வந்து இதுக்காக வந்து நிறைய போராட வேண்டியிருக்கும், போத் சைட்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கலாம். ஓகே, ஸோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து பேசி தீர்க்கிறது பெட்ரு. ஓகே, மனசுலேயே ஏதாவது குழம்பிட்டு இருக்க வேணாம். ஏன்னா இது ஒரு ப்ராப்பராக வந்து வெளியே அட் அ டைமில் வந்து நம்ம வெளியே கொண்டுட்டு வர முடியாது. ஓகேவா? இப்போது இது சீக்ரெட்டாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் நினைக்கிற டைம் வந்து இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்னா நான் வந்து தப்பாக சொல்ல வரல. நீங்கள் ரொம்பவே வந்து சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், இல்லை மேரிடாகி நீங்கள் சிங்கிளாக இருந்திருக்கலாம். ஸோ மேரிடான ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த 2 கேட்டகரி இருக்குது. டக்குன்னு நம்ம வெளியே சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் என்னென்னமோ நினச்சி அவங்கள பற்றின ஏதாவது ஒரு இல்லூஷனை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுறது வந்து கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்னென்னா, சில விஷயங்கள்லேருந்து அவங்க பொறுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் நீங்களும் வந்து ரொம்ப குழம்பக்கூடாது, மைண்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியுது. அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து என்ன பார்க்குறீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து சில விஷயம்னால உங்களுக்கு கோவம் வருதோ, குழப்பங்கள் வருதோ, அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் வந்து சில விஷயம்னால இம்பேலன்ஸாக இருக்கிறாங்க. ஒரு வேளை வந்து அவங்க ஃபேமிலியையும் உங்களையும் வந்து இம்பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க ஃபேமிலிக்காக உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க ஃபேமிலியோட ஒரு சந்தோஷத்துக்காக உங்களை கேர் பண்ணாமல் இருந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கேரிங் வேணும். ஓகேவா? இம்பேலன்ஸாக இருக்கக்கூடாது. உங்கள் ஃபேமிலி உனக்கு முக்கியம்னா எனக்கும் அந்த ஈக்குவாலிட்டியை கொடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் இருந்த மாதிரி தான் தெரியுது. அண்ட் வந்து உங்கள் பர்சனும் வந்து ஒரு செட்டில்டான ஒரு லைஃபுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அது வரைக்கும் வந்து இது இப்படியே சீக்ரெட்டாக தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனையும் வந்து நான் பார்க்குறேன். மேபி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் பர்சன் வந்து ஒரு சக்ஸஸான லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும்
அது வரைக்கும் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நான் இதை இதில் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக போகணும்னா நீங்கள் 2 பேருமே வந்து பொறுமையாக தான் இருக்கணும். அவங்களும் வந்து நிறைய ட்ரை பண்ண தான் செய்கிறாங்க, கிவ் அப் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. நீங்களும் வந்து பெருசாக எதுவும் அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. அவங்க வந்து இப்போது இம்பேலன்ஸாக தான் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியலும் சரி, ஃபேமிலியும் சரி, அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. பட் சீக்கிரமே அவங்க வந்து அதில் ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா அவங்க சைட்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்துருந்துருக்கும். உங்கள் சைட்லேயே வந்து ஏதாவது உங்களை ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருந்துருக்கலாம். உங்கள் பேரண்ட்டோ இல்லை வேறு யாராச்சும் வந்து ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. அவங்க சைடில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபைட், ஆர்கியூமெண்ட் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கும். அதையும் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸாக போகுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பர்சனுக்கு வந்து மேரேஜ் வரைக்கும் போயிருக்கலாம், இல்லை ஆக்சுவலி மேரேஜான பர்சனாகவே நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க. அது அவங்க 2 சைட்லேருந்து தான் தெரியுது. ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க, பட் போத் சைடு பேரண்ட்டும் வந்து சேர விடாமல் ஆக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? இல்லை 3rd பர்சன் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங் அப்படி தான். எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட மெசேஜஸ் ஏதாவது இருக்குன்னான்னு பார்க்கலாம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இதுலேயும் பார்த்தாச்சு. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மெசேஜ் ஏதாவது சொல்லணும்னா பார்க்கலாம். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக ஏதோ சிச்சுவேஷன் சரியில்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் சைடும் சரியில்லை, உங்கள் பர்சன் சைடும் சரியில்லை, ஃபேமிலி சைட்லேயும் ஏதோ சப்போர்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. டோன்ட் வெயிட் ப்ளீஸ். ஓகே, போன வாட்டி வந்த மெசேஜே வருது. நான் இன்னொரு வாட்டி ஷஃபில் பண்ணிடுறேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். சம்திங் இன்னும் வந்து உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கலாம், இல்லை வந்து அவங்க மனசில் என்ன படுறதுன்னு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இருக்கலாம். ஏதோ உங்ககிட்ட இருந்து அவங்க மறைக்கிறாங்க, அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. சம்திங் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து அவங்கள காயப்படுத்திடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க இன்னும் வந்து சில விஷயங்களை வந்து மறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவீங்களோ, சும்மா கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. வரமாட்டேங்குது, மெசேஜே வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக பண்டல் மட்டும்லாம் வருது, இல்லைன்னா ஒரு மெசேஜ் கூட வரமாட்டேங்குது. 1 மெசேஜ் or 2 மெசேஜ். why do I deserve someone like you? சம்திங் உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு. நான் ஏன் உன்ன மாதிரி ஒருத்தங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசில் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க லைஃப்லேயும் சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. மை லைஃப் இஸ் எ மெஸ் ரைட் நோ. அவங்க லைஃப்லேயும் ஏதோ சரியில்லை, எதுவுமே கரெக்டாக போகாத மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. இது வந்து பைல் 1க்கு வந்த மெசேஜ் தான் இதுலேயும் வந்திருக்கு. ஓகே, அவங்க சம்திங் அவங்கள ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. வை டு ஐ ஃபீல் திஸ் வே? சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ 3rd பார்ட்டி இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து உங்களை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம், இப்போ மறுபடியும் வந்து ரிட்டன் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதுதான் அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். அவங்க லைஃப் சரியில்லை, மேபி ஆல்ரெடி மேரேஜான பர்சனாக இருக்கலாம். அவங்க லைஃப் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலேயும் ஃபீலிங் இருக்குது, பட் நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிடுவீங்களோ, அதாவது நீங்கள் அவங்கள வேணான்னு சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஒரு பவுண்ட்ரியை போட்டுட்டு அதுலேயே இருக்கிறாங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இன்னுமே சொல்லலை, சில விஷயங்களை வந்து இன்னும் சொல்லாத மாதிரி தான் தெரியுது, ரகசியமாகவே வச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுதான் இங்கே இம்பேலன்ஸாக இருக்குது, நிறைய விஷயத்தை சொல்லலை. அதான் அவங்க ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். இல்லை நாங்கள் வந்து சிங்கிள் பர்சனாக இருந்தீங்கன்னா, மேரேஜான ஆகாத பர்சனாக இருந்தால் அவங்க ஃபேமிலியும் உங்களையும் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த டைமில் என்னால் எப்படி சில விஷயத்த வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் அவங்களுக்கு இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட போய் லவ் சொல்லியிருந்துருப்பீங்க, அப்போ உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்துக்காக இன்னும் வந்து அந்த பவுண்ட்ரியே போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் நீங்கள் அவங்கள காயப்படுத்திடுவீங்களோங்கிறதுக்காக பொறுமையாக இருக்கிறாங்க. அதுதான் உங்கள் பர்சனோட வந்து ஃபீலிங், கரண்ட் ஃபீலிங். அண்ட் ரொம்பவே வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கிறாங்க, ஸ்டேபிளாக இல்லை, வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டில் இருக்கிறாங்க. அது ஒரு பயத்தினால கூட இருக்கலாம், நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. பைல் 2 இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பொருந்திருக்கோன்னு நம்புகிறேன். பொருந்தாத விட்டுருங்க, பொருந்தினது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.